அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் நான் லோகநாதன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கின்றேன். அங்கே ஒரு வித்தியாசமான காணொளியை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். தோட்ட காணொளி தான். அங்கே ஒவ்வொரு தோட்டக்காரர்கிட்டையும் ஒவ்வொரு விவசாயிட்டையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் வளர்ப்பு முறைகளையும் வித்தியாசமான செடி கொடிகளையும் காணப்போகின்றீர்கள். இன்றைக்கு இந்த ஜோகநாதன் அண்ணா வீட்டை என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றது நேர்லேயே நீங்கள் பார்க்கலாம். முதல்ல அண்ணாவை வணக்கம் தெரிவித்து கொண்டு, வணக்கம் அண்ணா. வணக்கம். அன்பு மக்களுக்கு, இந்த மதினையின் காணொலியூடாக பார்க்குற மக்களுக்கு நீங்கள் இது முதல் தடவை என்றபடியினால உங்களே ஒரு தடவை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளுங்க அண்ணா. வணக்கம். மதி 9 என்ன பேச சொல்லி பொருளை கொண்டும் இல்லை. நான் கூண்டாயில் வடக்கு ஈழத்து தில்லேம்பதி ஸ்ரீ சிவகாமி அம்மன் கோவிலையை சேர்ந்த நான். என்னுடைய மனைவி தொண்டமனாறு உடுப்புட்டி ரோட் செல்வ சென்னதி சேர்ந்த நான். நீங்கள் எவ்வளோ காலம் அண்ணா இங்கே ஏமனுக்கு 85 வந்த நான். இங்கே 2003 இந்த வீடு வேண்டி அதிலிருந்து இந்த வீட்டை. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த தோட்டத்தில் ஈடுபாடு? தோட்டத்தில் ஈடுபாடு நினைக்க ஒரு 4-5 வருஷம் தான். 4-5 வருஷம் தான் இந்த தோட்டத்தை. அதுக்கு முன்ன செய்கிற சும்மா இந்த கத்தரியல் அது சும்மா இதெல்லாம் நோமலாக வச்சுக்கொண்டு வந்தார். இப்போ அந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே தான் இந்த புடலை பாவல் வைத்தங்குடியல் இந்த கூடுதலாக இப்போ கத்தரியே நான் ஒரு கத்தரி வச்சிருக்கிறேன்னு நினைக்க பாருங்க. அந்த ஈர்ப்பு எப்படி என்ன வந்தது? இப்போ நீங்கள் இதுக்கு முதலும் கொஞ்சம் அப்படி இப்படி வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. திடீரென்று ஒரு 4-5 வருஷம் இந்த ஈர்ப்பு வந்தது காரணம் என்ன? முயற்சி தான். என்ன ஒரு பொழுதுபோக்கா செய்வோம்ன்ற ஒரு யூடியூப்லையும் பார்த்து செய்கிறத பார்த்து நாங்கள் செய்வோம்ண்டு அப்படியே கூடுதலாக 400 கத்தரி வச்சிருக்கிறீங்க. கத்தரி அண்ணா 400 பெரிய அளவில் என்று சொல்லியிருக்கிறார். அந்த 400 கத்தரியையும் காட்ட போகிறோம். முதல்ல நாங்கள் பாருங்க, இந்த தோட்டத்துக்குள்ள அண்ணா பிள்ளையாரோடையே தொடங்கி இருக்கிறார். உண்மையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் இந்த பிள்ளையாரை தொழுது கொண்டு வணங்கி கொண்டு தொடங்குறது வழக்கம் என்றதுக்கு அண்ணா அப்படியே செய்கையாலேயே காட்டியிருக்கிறார். இந்த பெரிய இடத்தை பிள்ளையாரை கொதிக்கி முன்னுக்கு தண்ணீர் குளம் இதுக்குள்ள தாமரை நிற்கிது பாருங்க. இப்படி தண்ணி நெடுக சீறி கொண்டு உண்மையில் இந்த அழகோட நாங்கள் தொடங்க போகிறோம். அதில் பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சிருக்கிறார். இதை நீங்கள் மறக்கப்படாது. பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு வணங்குவது கட்டி நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த அருகம்புல்லை கூட பிள்ளையாருக்கு கொண்டு வைக்காமல் கண்டாயே உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த இதில் நாங்கள் தொடர்ந்து இந்த செடி கொடிகளை பார்க்கும்போது இந்த மீனெல்லாம் குளத்துக்குள்ளே ஓடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. சாப்பாடு போட்டிருக்குது எப்படி வேலை எடுக்கினோம். எவ்வளோ காலம் என்ன இந்த தொட்டியும் 4 வருஷம் இல்லை. இது காலமாக வச்சுக்கிறோம். வீட்டுக்கு வந்து காலம் தொட்டு வச்சிருக்கிறீங்க. இந்த பிள்ளையாரும் அவ்வளோ காலமா? இல்லை இல்லை, பிள்ளையார் இப்போ ஒரு 4 வருஷம். 4 வருஷம். இது மலையில் வச்சிருக்கு உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் கோப் நகர். இல்லை இல்லை, அந்த கொஞ்சம் கடவுள் பக்தியும் அதிகம்தான். இது உண்மையை அழகாக இருக்கு. மனதை ஒரு சந்தோஷப்படுத்துறது இல்லை. உண்மையில நல்ல விஷயம். பார்க்குற மக்களிடம் இருக்கிற மக்கள் அதையும் செய்வார்கள். நாங்கள் இப்போ அந்த 400 கத்தரி என்றதை முதல்ல பார்க்க போகிறோம். வாரங்கோ இங்கே இருந்து தொடங்குவோம். கத்தரிகள் எத்தனை கத்தரிகள்னா வச்சிருக்கிறீங்க? 3 விதமான கத்தரி இருக்கு. வெள்ளை கத்தரி மற்றும் இந்த குண்டு. இது ஒரு விதமான கத்தரி. இது குண்டு தான் எல்லாம். இப்போ ஒரு சாடிக்குள்ள நீங்கள் எத்தனை கண்டு குறைஞ்சது நடுவீங்கள்? கத்தரி கண்டு சின்னக்குள்ள ஒரு 4 கத்தரி நிற்குது. அந்த பெருசுக்கு மாத்திரம் 12 கத்தரியும் ஒரு சாடிக்குள்ள வச்சிருக்கிறீங்க. இது வேறு விதமான கத்தரி. மற்றது வெள்ளை கத்தரியும் வச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சாடிக்கு 4 கத்தரி வச்சிருக்கிறீங்களோ? ஓகே, 4 கத்தரி 3 கத்தரி. இதே இன்னொரு சாடிக்குள்ள சொன்னீங்க 12 கத்தரி வச்சிருக்கேன் சொல்லி. என்ன காரணம்? நீங்கள் ஒரு சாடிக்குள்ள 12 கத்தரியை கொண்டே வச்சிருக்கிறீங்க? எரிய மனம் இல்லை, இருந்ததை அப்படியே எல்லாத்துக்கும் இருந்த சாடிகளுக்கு பங்கிட்டு அப்படியே வச்சதுல இதுக்குள்ள 12 நாங்கள் நிலத்தில் நடையில. அது எந்த இந்த நிலத்தில் இது அந்த
கிட்ட காலத்தில் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது, அது இடிஞ்சு அதுக்கு மேலேயே வீடை கட்டியிருக்காங்க. ஒரு கொஞ்சம் நாங்கள் தோண்டமாக இருந்தால் செங்கல்லுகள், இரும்பு கம்பி அதெல்லாம் தரும். அப்போ அதால் நிலத்தில் நடையில நான் சாடிகளுக்கு அப்போ நிலத்தில் ஒரு புறம் நட்டாலும் நீங்கள் கூடுதலாக இப்படி சாடிகள்லேயே நட்டுருக்கீங்க. நிலத்தில் நட்டது எல்லாம் வந்து அவ்வளோ அந்த பெருசாக பெரிய இல்லை, எல்லாம் கொஞ்சம் அந்த அதாவது மண் நல்லா பதப்படுத்தப்பட இல்லை இன்னும். அதால் இப்போ இதுக்கு முன்னமே இந்த கத்தரிகள் நீங்கள் சாடிகளில் வைக்கிறதுன்னு சொன்னான்னா வெளியில் எந்த மாதத்தில் கொண்டு வந்து வைப்பீங்க? இது வந்து நான் 4ஆம் மாதம் நட்டேன். 4ஆம் மாதம் வெளியிலேயே கொண்டு வந்துடுறீங்களா? 4ஆம் மாதம் வேண்டான்னா இன்னொரு விதமான கத்தரிக்காய் நட்டுருக்குறீங்க. ஆனால் எல்லாம் காய்ச்சி இருக்குது. இதுக்கு முன்னே நீங்கள் காய்ச்சி எடுத்துருக்கு கத்தரிக்காய்? ஓமம் நிறைய. இப்போ போன கிழமை எல்லாம் நீங்கள் விரைவியல் விரையில அதனால கேவலா சேச்சிக்கு வந்த ஆக்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டினா. இதை நீங்கள் இந்த விதிகள் எங்க இருந்து எடுக்கிறீங்களா? இப்போ கத்தரி விதிகள் காலத்துக்கு காலம் நீங்க எடுத்து வச்சு இதன்றதா எங்க இருந்து? ஊர்ல இருந்து கொண்டு வந்தது ஒரு பக்கெட். மற்றது வந்து எங்களோட வேலை செய்கிற ஒரு சகோதரி, ஒரு சுதா என்று சொல்ற சகோதரி, அவாத தந்து போட்டு இந்த கத்தரி விதை ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னா எத்தனை வருஷம் அந்த விதியை நீங்க பாவிச்சீங்க? ஏன்னு சொன்னால் நான் அறிஞ்சேன், ஒரு விதை வாங்கினால் 3 வருஷத்துக்கு அப்புறம் அது வேலை செய்யாது, முளைக்காது, 3 வருஷம் கடந்தா அது பயன் இல்லைன்னு சொல்லினான். உங்களுடைய அனுபவம் என்ன மாதிரி? போன வருஷம் கொண்டு வந்த போன வருஷம் நான் போயில வைபாக்கள் போன எடுத்து கொண்டு கத்தரி கொட்டை வருஷம் எடுக்கிற விதையை தான் அது இன்னும் நான் எடுக்க இந்த வருஷம் தான் நான் நெத்துக்கு விட்டுருக்கு எடுக்க போறேன். அப்ப இதுக்கு முதல் வாங்கினதே மற்ற அந்த வேலை செய்கிற ஆக்களும் சின்ன அவைகளும் தந்திருக்கிறேன். மற்றது பால்கனி, அதாவது தோட்டங்கள் இல்லாத, இப்போ உங்களோட நிலம் சரியில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை சாடிகளுக்குள்ள உருவாக்கி இருக்கிறீங்க. அப்போ அதே மாதிரி இந்த பால்கனியில் இடம் இல்லை, தோட்டம் இல்லை என்றவே பால்கனியில் இதை இப்படி சாடியில் வச்சு பால்கனியில் வச்சு உருவாக்கலாம். ஓ, இதுதான் அந்த 12 கண்டு உள்ள கண்டு. இதுக்குள்ள மட்டும் 12 கண்டு நிற்குது. ஆனால் இது கொஞ்சம் நெருக்கம்னா இந்த சில இப்படி இலியல் இருக்குல்ல, இடக்கிட கொய்து, அதாவது வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் காத்தோட்டம் வந்தால் கூட காய்க்கும். 12 அப்படியே நெருங்கி போய் இந்த எரிய மரம் இல்லை, அப்படியே எரிஞ்சதான். ஆனாலும் சும்மா இது ஒரு பொழுதுபோக்காச்சும் இருந்தேன், வியாபாரத்துக்கு செய்கிற. இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு நீங்கள் இந்த கத்திரிக்காய் காய்க்க வலிக்கிட்டா போல ஒவ்வொரு நாளும் கிழமையில மனைவியும் மகளும் வந்து கிழமையில 3 நாளைக்கு மச்சம் சாப்பிடு. இதான் செவ்வாய், வியாழன், வெள்ளி. 3 நாளுமே மிரக்கிறதா? இல்லை, கத்திரிக்காய் உண்மையில நிறைய சாப்பிட்டுருக்குன்றது உண்மை. இரும்பு சத்து சரி, விட்டமின் சரி, கனிப்பொருட்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதை சாப்பிடலாம். அது எந்த முறையில் நீங்கள் எல்லாரும் பொறிச்சு குழம்பு வைக்கிறோம்ன்றதை விட கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வச்சா கூடுதலான சத்து சேரும். ஆனால் கிழமையிலே ஒருக்கா குறைஞ்சதை 2 தரம் குழம்பு பொறிச்சு வைக்கலாம். முத்துறத்துக்கு அண்டை குணம் எடுத்து வெட்டி பார்த்தால் கொட்டே இல்லை. ஏன்னா அங்கே பிஞ்சில் பிரித்து கொடுத்தால் அந்த பிள்ளை பிறந்த ஆக்களுக்கு, பெரிய உள்ள ஆக்களுக்கு கொடுக்கணும்னு அப்போ அதை சொல்லி போட்டு நான் அப்போ வதைக்கல. மற்றது அன்பர்களே, நீங்கள் கத்தரிக்காய் பொரித்து குழம்பு வைக்கிறது நல்லம் சத்து. ஆனால் அந்த எண்ணெயை நல்லெண்ணெயில் பொரித்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பெருசாயின பிள்ளைகளுக்கோ, பெண் பிள்ளைகளுக்கோ, அல்லது பிள்ளை பெற்ற தாய்மாருக்கோ, பொதுவாக மற்றவர்களுக்குமே எல்லாருக்குமே மிக மிக சிறந்தது. இரண்டால் பிறகு கத்தரிக்காய் நெல்லை மண்டு போட்டு கத்தரிக்காயை சாப்பிட்டுட்டு கண்ட எண்ணெயிலேயும் பிறகு அது ஃபேட்டு இது ஃபேட்டுன்ட்டு பிரச்சனையை தேடக்கூடாது. நல்லெண்ணெயில் பொரிச்சிருந்தால் நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்து அந்த போன கிழமையே ஒரு கத்தரிக்காய் வெட்டி பொரிச்சு டீ போட்டுக்கிட்டாங்க. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்தரி இந்த இனத்தில் குறைவா நீங்கள் வச்சிருக்கிறது? இது குறைவா, இந்த ஒன்று தான் நிற்குது. மற்ற இந்த இனங்கள் தான் கூட இருக்குது. நாற்று எடுக்கிறதுக்கு முதல் கத்தரிக்காய் உண்டு. அண்ணா இப்படி நீட்டா வெட்டிருக்கிறார். அதாவது நீட்டன்னு சொல்லி இந்த இனம் தான் என்ன? இது வேற இனம். விதை எடுக்கிறதுக்காக என்னண்டா இந்த இனம் விதை கஷ்டமன்றபடியா விதைக்கே விட்டுருக்குறீங்க. இது ஒரு வேற இனம். அது ஒரு கடும் லீலா கத்தரிப்பூ. இது மெல்லிய ஒரு கத்தரிப்பூ வெள்ளை. மற்றது குண்டு கத்தரி. 4 இனம் நிக்குது. 4 5 இது உண்டு.
அஞ்சினமான கத்தரி இருக்குது. மற்றதுன்னா உங்கள்கிட்ட இந்த கத்தரி இப்படி வச்சு நீங்கள் இட நெருக்கடியிலெல்லாம் நட்டுருக்குறீங்க. இப்போ இது யாரும் கண்டு கேட்டு இதென்றால் நீங்கள் அதை விலைக்கு கொடுப்பீங்களா? கத்தரி கண்டு உங்கள்கிட்ட வாங்கலாமா? கொடுப்போம், வாங்கலாம். கேட்குறவே சொன்னால் வாங்கலாம். அடுத்த முறைக்கு நீங்கள் கத்தரி கண்டுன்னு சொன்னால் அதுக்கு தயார் பண்ணுவீங்க. மக்களே, உங்களுக்கு கத்தரி கண்டு வாங்க வேணுமா ஏண்டா 4-5 விதம் காட்டியிருந்தால் அடுத்த முறை உங்களுக்கு தேவை என்றால் அண்ணாண்ட நம்பர் தந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டால் அண்ணாட்ட வாங்கலாம். மற்றது இதுலேயும் இருக்குது. வெள்ளை கத்தரி கொஞ்சம் பிந்தி தான் வந்திருக்கு. என்ன மற்ற கத்தரி கொஞ்சம் காய்க்கிறது கூடவே இருக்குது. அதோட நாங்கள் மிளகண்டை பார்க்க போகிறோம். மிளகாய் செடி, கத்தரி செடியை பார்த்துட்டோம். மிளகாய் கொஞ்சம் இன்னும் இது வர இல்லையோண்ணா. பூவெல்லாம் பூத்துருக்கு. ஓ ஓ ஓ இதுவும் நில பிரச்சனையால நீங்க சாடிக்க வச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு பின்னுக்கு வச்சது நில பதப்படுத்திட்டு வச்சிருக்கீங்க. இதே அளவுக்கு வரையில இதுவெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. இந்த மண் மற்றதுன்னா இந்த பசலை மண் சாடிக்கு எப்படி மண் எடுக்கிறீங்க? இது இதுக்கு போன வரியத்தான் இந்த குளையல் இல குளையல் இருக்குல்ல, அதை அவரோட போட்டு விட்டு எல்லாம் காஞ்சிருக்கும். அதை அடியில போட்டு அதுக்கு மேல வாங்கின மண். எந்த மண் வாங்குறீங்க? அந்த பூக்கண்டுக்கு வாங்குற மண் தான், புழு மண்ணேட தான் நோமெல்லாம் பாவிக்கிறீங்க. மற்றது நீங்க கம்போஸ்ட் செய்த மண்ணை கலந்து அடியில போட்டு எல்லா சாடிக்கும் அப்படிதான் போட்டீங்க. ஆனா நல்லா காய்ச்சிருக்கு. அதான் கேட்குறேன் நீங்க வித்தியாசம். என்னடா அன்பர்கள், நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுல பதில்றதுக்கு ஒரு சில அன்பர் கேட்டிருந்த நீங்கள் எந்த மண்ணை நீங்க ஜூஸ் பண்றீங்க பாவிக்கிறீங்க சாடிக்கண்டு சொன்னா புழுமன் ஏடன்னு சொல்லித்தான். அதாவது பூக்கண்டுக்கு பாவிக்கிற மண் தான் வாங்கி நாங்கள் வீட்டில் சேர்ற கழிவுகளை மண்ணோட சேர்த்து ஊக்கினதை அடியில் போட்டு மற்றதை மேலே அண்ணன் கத்தரி போட்டிருக்கு. பாருங்கோ காய்ச்சிருக்கிறத நீங்களும் பார்த்துருக்குறீங்க. நிறைய காய் அவர்கள் ஆஞ்சிட்டார்கள். நான் வந்தது லேட்டென்று கூட சொன்னார்கள். நாளாந்தமே அவர்கள் சமைக்கிறதுக்கும் கூட ஆஞ்சிட்டார்கள். முன்னுக்கு வச்சிருக்கு. மற்றது இதுல ஒரு அத்தி மரத்தை நீங்க பாக்குறீங்க. செடி கொடிகள் இருந்தாலும் ஒரு பழமரம் என்று சொல்லிக்கல பாருங்க. நானும் கண்டோடனே மரம் நல்ல பிளமா இருக்குதுன்றோடனே எத்தனை வருஷம் பண்ணார் அண்ணா சொன்னார். எத்தனை மாதம் அண்ணா? 3-4 மாதம் வாங்கி வச்சிருக்கிறார். நல்ல கணக்காக வளர்ந்து கொண்டு வருது. அடுத்த வருஷம் நீங்கள் காய்க்கிறத காணலாம். வேண்டாம் கொஞ்சம் லேட்டாக இந்த வருஷம் வச்ச டேட்டில் சிலது உடனே காய்க்காது, அடுத்த வருஷம் காய்க்கும். அப்படி இருந்தும் இங்கே 1-2 காய் இருக்குது. பார்த்தீங்களா? இதுண்ட காணொளி, அதாவது அத்தி மரத்தை பற்றி காணொளி நான் போட்டிருக்கின்றேன் சென்ற வாரம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுண்ட பயன்கள், வளர்ப்பு முறை பயனே அந்த காணொலியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் தொடர்ந்து மிளகாய் செடியை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கண்ணாடி கூட்டு அதுக்குள்ள மிளகாய் செடி இந்த நீட்டுக்கே அண்ணா நட்டுருக்கிறார். இது எங்கே அண்ணா? இந்த இன விதி எப்படி எடுத்தீங்க? இதுவும் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வந்த சிலோன் மிளகாய். அது மிளகாயை பார்க்கவே தெரியுது அதுல. ஓ, இவ்வளவு தூரம் இதுக்குள்ள நிமிந்து வளருது. ஆனா இப்பதான் காய்க்க வலிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பசலை போட்டீங்க? இதுக்கும் அந்த புழுமனையிட தான் போட்டீங்க. இது முதல் காய்க்காம இருந்தது லேட் என்று சொன்னீங்களே. அதாவது இந்த பொலித்தீனால இந்த கூட்டம் மூடி வச்சிருந்தீங்க. இப்போ உண்மைதான். இல்லை, அது உண்மைதான். அண்ணா அதை இல்லை சொன்னார். அதை தான் முதல் கவனிக்கையில் பிறகுதான் குளிருக்கு பயந்து நான் மூடி விட்டது. திறந்து விட்ட அப்புறம் தான் இந்த நீட்டுக்கு அப்படியே மிளகாய் வச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நெருங்கித்தான் போச்சு. ஒரு இடத்தையே 3 1 நெருக்கி இதுக்குள்ளே ஆண்டு நிற்குது. கொஞ்சம் நெருக்கி போனீங்க. இப்போ அடுத்த முறை இப்போ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றா கற்றுக்கொள்றீங்களா? அடுத்த முறை கொஞ்சம் மைதாக்கினா நல்லமா இருக்கும். ஆக்களுக்கு கொடுத்து மிச்சம் ஒரு எம்எம் இல்லை இருந்தது. அப்படியே நெருக்கி விட்டுருக்கு. அந்த கரையை விட்டு இந்த கரையிலே அப்படியே அண்ணா என்ன செய்திருக்கிறார்? கத்தரி செடி, அதாவது 2 பக்கம் கத்தரி நட்டுருக்கிறார். இந்த கரையும் அந்த கரையும் பாருங்க. ஆனால் இப்போ கண்ணாடி கூடு, அதாவது இந்த பொலித்தீனாலே அடைச்சிருக்கிறார். கண்ணாடி கூடு மாதிரியே நிறைய வேலைப்பாடு செய்திருக்கிறார். எண்டபடிக்கினாலே அது கடும் விண்டர் வரும் மட்டும் இதுக்குள்ள நிற்கிற மட்டும் அது காய்க்கும். 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் மட்டும் காய்க்கும். ஆனால் இப்போ காய்க்க வலிக்கிற தொடங்கிட்டு நீங்கள் இப்போ காய்ச்சி கொண்டே இருக்குமென்னு நினைக்கிறேன். குளிர் வேற மூடி விட்டா
அதோட இங்கால வெளியிலையும் அண்ணா இதுக்குள்ள நிறைய வச்ச கொடியை பார்க்கணும்னா அந்த கத்தரின்ற 400 கண்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்காகத்தான் அந்த கண்ணாடி கூட்டு அமைப்புக்கு பக்கத்துலேயே அண்ணா நிலம் கொஞ்சம் தயார் பண்ணி நட்டிருக்கிறார். இங்கே பாருங்க, சின்ன கண்டு தான் 1 2 3 4 5 இதுக்குள்ளே வருங்க. கொஞ்சம் வெளிச்சம் வர்றபடியா ஓகே. இடக்கிட இலியலைத்தான் கொஞ்சம் வெட்டிக்கிட்டி காத்தோட விடணும். மற்ற இதுக்குள்ளே இந்த வெள்ளை வந்திருக்கிறார். இந்த இதுக்குள்ள வெள்ளை நிற்குது. இங்கே வெள்ளை பாருங்கோ. சிலோனில் இந்த வெள்ளை கத்திரிக்காண்டா மட்டுவில் கத்திரிக்காண்டு தான் ஞாபகம் வரும். மற்ற இந்த குண்டு கத்திரிக்காயும் நல்லா தான் இருக்கு பார்க்க. இப்படி எல்லாமே இது வேற, இது நல்ல ஒரு கத்தரிப்பூ கலர். எங்கள்ட சிலோன் கத்திரிக்காம அந்த ஒவ்வொரு விதமான கத்தரி இந்த நீட்டுக்கு இளமர காய் போலவே எல்லாம் காய்ச்சி கொண்டு வருது. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? நீங்கள் இந்த இனங்கள் வாங்கணுமோ உங்கள் அண்ணாவிடம் அடுத்த முறைக்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இப்படியே இந்த நீட்டுக்கு போகுது. அதாவது சாடிக்குள்ளே வச்சு கண்ணாடி கூட்டுக்குள்ளே 2 லைன், மற்றது இதில் லைன் அண்டு இல்லையோ ஒரு 3 லைன் 4 லைன் அண்டு அப்படியே போகுது. இதை நாங்கள் இந்த இப்போ இவ்வளோ நேரம் கத்தரி செடி மிளகாய் செடி நட்டு பார்த்தது தான். இதுலையுமே முன்னுக்கு நட்டுறது இந்த இருக்கிற இடமெல்லாம் சாடியால் பாருங்க எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்குன்னு சொல்லி. இங்கே இதுல எல்லாம் கத்தரி சின்ன சின்ன கண்டு காய்ச்சிருக்குது. இடையில இதுக்கு எதுவும் மருந்து பாவிக்கிறீங்களா? மருந்து ஒன்றும் பாவிக்கிறேன். அப்போ ஒரு சில அன்பர் கேட்டிருக்கீங்கன்னா இது பூச்சி இதுகளுக்கு இப்படி வந்தா என்ன அடிக்கிறது, மருந்து அடிக்கிறான்னு கேட்டிருக்கணும். அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு? இல்லை இல்லை, மருந்து அடிக்கிற அந்த இது ஒரு முள்ளு மற்ற இப்படி கருகிறது என்ன என்ன பிரச்சனை தெரியல. ஒரு ஒன்று தண்ணி கூடவா இல்லாட்டா பிரச்சனையா என்னண்டு அது எல்லாருக்குமே எங்கேயாவது 5 கத்தரி இருந்தா ஒரு கத்தரி அப்படி 2 கத்தரி வாடுதுன்னு சொல்லினா. மற்றது நாங்க கொடிய பார்க்க போறோம். இதுல நிக்கிறது புடோல் தானே அண்ணா? புடலை புடோல். இந்த புடோலும் பாவலும் இந்த கொட்டிலுக்குள்ள நிக்குது. நாங்க பார்க்க போறோம் எப்படி என்று சொல்லி போறேன். இதுக்குள்ளே அண்ணா சொன்னார் இங்கே எங்கேயோ பெரிய காய் இருந்து அக்கா வெட்டி சமைச்சிட்டாங்க. இதில் வெட்டி இருந்தா இந்த காய் எந்த பதமாக இருந்தேன்னு மெட்ட கரையில் இருக்கு காட்ட போகிறோம். அதுக்கு முதல் இங்கே பாருங்க, புடோல் எப்படி கல் இங்கே பார்த்தீங்கண்டா. இதுக்கண்ட கல் அங்கே என்ன எடுத்தீங்க? இங்கே பாருங்க. இந்த புடோல்கள் எப்படி வந்திருக்கண்டு சொல்லி சின்ன 2 இனமானா அல்லது இது சின்ன நண்டோ இது வேற இனம் என்ன? இது ஒரு இனம் பாருங்க. இதை நீங்கள் கூடுதலாக கண்டிருப்பீங்க. இப்படி சின்ன இனமும் இருக்குது. இடையில முன்னுக்கு கத்தரி நிற்கிது, பின்னுக்கு புடோல் நிற்கிது. இங்கே பாருங்க, இது பெரிய இனம். எவ்வளோ உயரமண்டு பாருங்க. இப்போ இங்கே பாருங்களேன், என்னடியில் இருந்தால் முழங்கால் மட்டும் கீழே நிற்கிது. பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராளமே இப்போதான் வந்து கொண்டிருக்குது. இங்கே இடியலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இங்கே பிஞ்சுகள் எவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பிஞ்சிலேயே இந்த கல் கட்டிடணும். மேன் கட்டணும். கட்டாமல் விட்டால் இவர் சுருண்டு வட்டம் வட்டமாக வந்துடுவார். எனக்கு போன முறை அதுக்கு முதல் முறை இந்த கல் 1-2 கட்டையில் சுருண்டு இப்படியே நத்த மாதிரி வந்துட்டுது. அப்போ கல் கட்டினால் நின்று வருவார். இதை தொடர்ந்து நீங்கள் இங்கால புடலையை கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் இருக்குது. மெட்ட பக்கம் காட்ட போகிறோம். மேலே இது நீங்கள் இப்படி கயிறால நீங்களே கட்டினதா? நீங்களே கட்டினது. பாப்பம் இங்கால பாகல் கொடி நட்டுருக்கிறார். இங்கே பாருங்க, எல்லாம் தொங்கி இருக்கு. ஆனால் நிறைய பாகற்காயும் ஆஞ்சிட்டாருன்னு சொல்லி இருந்தார். ஆஞ்சு சமைச்சாச்சு. இது கைப்பு இல்லை பெருசா. இந்த விதையும் சிலோனா இது இந்த விதை இல்ல இதுவும் அந்த சோறு தான் தந்தவ. அந்த விதை தெரிஞ்ச நண்பர் தான் தந்தது. ஓகே, இதுலயே அப்ப இந்த முறை விதை எடுத்து வைப்பீங்க? இப்படியே நாங்கள் சுழண்டு பார்க்க போகிறோம். இந்த பாகல் மேலே அப்படியே நின்று அரைவாசிக்கு புடோலும் அரைவாசிக்கு பாகலும் நிற்கிது. இப்படியே தொங்கி இது 4ஆந்தம் சரி பார்த்து இப்படி எடுத்து கீழே விடுவீங்களா அல்லது தானே வந்து தூங்கி நிற்குமா? இல்லை, நாங்கள் எடுத்து விடுறது. மேலே எடுத்து கீழே விடுறது. இப்படியே நாங்கள் மற்ற பக்கத்துக்கு போகிறோம். இப்படியே வந்தோம்னு சொன்னால் பாருங்க நண்பர்களே, நாங்கள் பாக பந்தலுக்குள்ள வந்திருக்கிறோம். இங்கே அண்ணா விதைக்கு விட்டுருக்கிறார்.
நீங்க முதல் வர்ற காய விதைக்கு விடுறீங்களா? நீங்க எப்படி இதன்றீங்க? அங்க கணவர் அண்ணே ஜெயரஞ்சன் அண்ணாட்ட போனபோது அவர் சொன்னார் தான் எல்லாத்துலயும் முதல் வர்ற காய எடுத்துட்டோம் விதைக்கு எடுத்துட்டீங்க. இது பிறகும் விதையா வருது. அப்ப பாவக்காய் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாளாந்தம் இதுக்குள்ள மினக்கடுவீங்களா? இதுதான் பொழுதுபோக்கு. ஒரு நாளும் வந்து வச்சு பேக்க வைக்கிறது, உடனே இதுக்கு ஓடி வர்றது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லாம் வருது. வெயில் படப்பட இனி வந்து கொண்டிருப்பார். இது இங்க பாக்குறீங்க, அங்காலே ஒரு குடோல் ஆஞ்சாச்சு சொன்னது இப்படி. இது இங்க பாருங்க, இது நெத்து அதுவும் விலைக்கு விட்டு கிடக்குது, விலைக்கு விட்டுருக்கு. ஓகே ஓகே, நல்லா முத்தி அவர். ஆனா இது விதைக்கு விட்டதுன்னா காய்ச்சலாதல்லோ, பிறகு நல்லா முத்தி வந்துடும், காய்ச்சலாது. அன்பர்களே, நீங்க புடவல் வைக்கிறா அளவா ஒன்று விட்டா விதைக்கு காணும், கூட விட்டீங்களா? இது விதைக்கண்டா இது விதைக்குத்தான், இதுல சமைக்கவே இயலாது. பிறகு பழுத்துட்டா மற்றது இந்த பிஞ்சுகள் வருது, அண்ணா சரி பண்ணி பாக்குறாரு, பார்த்து பிறகு எடுத்து கல்லு கட்டி விடுவீங்க. என்ன இதுண்டு இங்க எல்லாம் இருக்குது. போன இடமே நிறைய இருந்து நான் வெட்டி எடுத்துட்டேன். அதுதான் நீங்க என்ன செய்தேன்னு சொன்னீங்க? இதுக்கு டீப் ஃப்ரிட்ஜ்ல போட்டு கிடக்கு. ஓகே ஓகே, வெட்டி டேட் எல்லாம் போட்டு வைப்பீங்களா? ஆமாம். என்ன முறையில என்ன இந்த புடவலங்க டீப் ஃப்ரிட்ஜ்ல போட்டு வைக்கிறீங்க? அதான் கொண்டு வெட்டி எல்லாம் பாகலும் வைக்கிறீங்க? வைக்கிறது நான் போன வரியத்தான் வெட்டி போட்டதெல்லாம் இந்த வருஷம் மட்டும் சாப்பிட, ஜனவரி அப்படி சாப்பிட முடியாது உங்களுக்கு. அப்ப வருஷத்திலே அரை ஆண்டு காலத்துக்கு இந்த பயிர் போதும். இது கிராமப்புறம், இங்க தமிழ் கடையில் ஒன்றும் இல்லை, மரக்கரையில் வேண்டியில. நாங்கள் ஒன்று கிரீவிலுக்கு போகணும், இல்லாட்டா டோட்மனுக்கு போகணும். அப்ப இதோட பாக்குறீங்க, இந்த வீடு பாருங்க, எல்லாம் தோட்டம் செய்கிறார்கள். இதுல பக்கத்துல மேல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சாடியிலே அப்படியே அடுக்கி இருக்கு கத்தரிக்கண்டா பாக்குறீங்க. பக்கத்து வீட்டு கத்தரிக்கண்டு. புடல் பாவல் எல்லாம் அன்பர்களுக்கு காட்டியிருந்தோம். விதை போடுற விதைக்கு விட்டுருக்கிற விஷயங்களை சொல்லியிருந்தோம். எந்த காலத்துல நீங்க விதை போடுவீங்க, அதாவது எந்த மாதம் விதை போடுவீங்க, எந்த மாதம் வந்தா அந்த விதி எவ்வளவு தூரம் வளரும், எப்படி எந்த காலத்துல கொண்டு வந்து இங்க நடுவீங்க? நான் 3ஆம் மாச கடைசியில விதையெல்லாம் டொப்புக்குள்ள ஒவ்வொரு டொப்புக்கும் ஒவ்வொன்றா போட்டுட்டு பொருத்தினால மூடி கட்டுவேன். மூச்சு மூடி கட்டிட்டு அது ஒரு கிழமையால எல்லாம் முளை வந்துடும். பொருத்தின வந்து கூட சரி. ஆனால் பொருத்தி நான் கட்டாம செய்திருக்கிறேன், முளைக்கையில. இப்ப இன்னொரு இடத்துல ஒரு அன்பர், இன்னொரு தோட்டக்கார அன்பர்கிட்ட காட்டிருந்தேன், ரஞ்சனா செய்தர். முதல் நாள் ஊற போட்டு ஒரு நாள் முதல் நாள் ஊற போடணும். அது நீங்க ஊற போட்டு தான் எடுத்து ஊற போட்டு எடுத்து அப்புறம் கடுதாசியை நினைச்சு போட்டு மூடி பெட்டிக்குள்ள வைக்க முளை வந்தா போல கொண்டு போய் அப்படி அப்ப நீங்க உடனே அதால பொலித்தீன் கட்டுறீங்க. அதாவது ஒரு நாள் ஊற விட்டு எடுத்து அந்த ஊறிடும், பிறகு அந்த முளை வர்றதுக்காகவே நீங்க டைரக்டா சாடிக்குள்ள சின்ன சாடிக்குள்ளேயே மண்ணை போட்டு தூண்டிட்டு பொலித்தீனால மூடி விடுறீங்க, கட்டி விடுறீங்க. அது பிறகு ஒரு கிழமைக்கு இடையில முளைக்குது. இங்கே ஜோகநாதன் அண்ணா சொல்கிறார். ரஞ்சன் அண்ணாட்ட இன்னொரு விதம் தெரிஞ்சால், அப்படி ஊற விட்டு எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே சுடுதண்ணியிலே அந்த பேப்பர் இதுக்கு தான் அதை நினச்சி இதண்டு போட்டு அதுக்குள்ளால மூடி பாக்ஸுக்க வச்சு மூடி போட்டு விடுறார். ஒரு கிழமைக்கு அது முளை வந்தா போட பிறகு நடுறார். இப்போ உங்களுக்கு எது சாத்தியமாகுமோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கே தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மான் நிற்குது. கிறிஸ்துமஸுக்கு சோடிக்கிறதா அண்ணா சொல்றேன். மற்றது அண்ணா கறிவேப்பிலை கண்டு இந்த 5ஆம் மாசம் விதைக்க கொண்டு வந்தது, ஊருக்கு போயிட்டு விதைக்க கொண்டு வந்தீங்க. கண்டுகளை நீங்க சிலோன்ல இருந்து எப்படி இந்த கண்டுகளை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? என்ன முறையில கொண்டு வரீங்க? நான் பேர் இல்லாம களி போட்டு வேற இது தேங்காய் பூச்சு அதால கொஞ்சம் நினைச்சு போட்டு அதால சுத்தி இப்படி தீண்ட வச்சு
அதுவும் நல்ல ஐடியா தான். சில பேர் வாழை இலையால சுத்தி போட்டு கொண்டுறேன்னு சொல்லி நான் வாழை இலை இருக்குதானே அதால அந்த கண்டை சாரையாச்சி தவிர வாழை இலையால சுத்தி போட்டு அப்புறம் ஈய பேப்பரால சுத்தி போட்டு ஒரு பேக்ல வச்சோ எண்ணத்துல போத்துல வச்சோ கொண்டு வந்து வைக்கணும். இது இப்படி இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைமா அல்லது இதுக்கு முறை முதலும் கொண்டு வந்து இப்படி பாதுகாத்திருக்கிறீங்களா? கொண்டு வந்து பாதுகாத்திருக்கேன். ஒரு மரம் பெருசா வந்தது, அப்புறம் இந்த பெருசு குளிருக்கு செத்து போச்சு, ஆக்களுக்கு எல்லாம் கொடுத்தது. இது இப்ப நான் பாதாம வச்சிருக்கு, இப்ப எல்லாம் மிளகு துவங்குது. ஓகே ஓகே வந்திருக்குது. அப்ப இதை நீங்கள் பல கண்டுகளாக உருவாக்குவீங்க, பிறகு தனித்தனியா. இப்ப நீங்கள் இது ஒரு அளவு வெயில் பிடிக்கிற மாதிரி வச்சிருக்குது. இதை தொடர்ந்து நாங்கள் ஸ்டங்கன் போனேன், அதாவது போஞ்சி வகையை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்க ஒரு கொஞ்சம் இந்த பருவமே முத்திட்டுது. நீங்கள் எல்லாம் வெட்டி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. இது கொஞ்சம் காய்க்க வலிக்கிட்டா ஒவ்வொரு நாளுமே ஆஞ்சு எடுத்து கொண்டிருக்கலாம், நிறைய காய்க்கும். ஆனால் என்ன கவனிக்கணும், நீங்கள் ஒரு சொட்டு நாளை காய்வன் நாளண்டை காய்வன் மட்டும் விட்டீங்கன்னு சொன்னால் முத்திடும். பிறகு பிறகு முத்திய விட்டு நெட்டா தான் எடுக்கணும். இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ பூ வருது. வர வலிக்கிட்டா இந்த சின்ன சின்ன பிஞ்சுகளை வருது. ஆனால் பெருசாக நீட்டாக வரும், பசலைக்கு ஏற்ற மாதிரி வரும். அதாண்ட அதோட மெட்ட நாங்கள் இந்த போஞ்சியை விட அண்ணா இது பற்றி நீங்கள் இங்கே தான் காண்றேன் முதல் தடவையாக. இங்கே இதில் இருக்கு. ஆனால் குத்து நல்ல இதாக இருக்கு. சவுண்டு நான் ஒருக்கா காட்டியிருந்தேன் உருவாக்கினதை. அதே வகையிலே ஒரு இனமெண்டு தான் அண்ணா சொல்கிறார், அதுண்ட டேஸ்ட் இருக்குமா. ஆனால் இதில் கொஞ்சம் சின்ன காயாக இருக்குது, மற்றது முள்ளாக இருக்குது. பெருசாக வருது. அப்போ இது இங்கே இருக்குது குட்டி குட்டி இந்த இருக்கு, நல்ல குட்டி குட்டி பிஞ்சு இருக்குது, பெருசாக வரும். அப்போ இதுவும் சவுச்சவில் ஒரு இனம். ஆனால் நீங்கள் அன்பர்களே இதை உங்களோட பேர் தெரிஞ்சோ அல்லது இதை பற்றி அறிஞ்சிருந்தால் இங்கே பாருங்க, அந்த சவுச்சவில் பின்னுக்கு இந்த இதெல்லாம் முளை வர்றது, அதை நான் முளைக்க வச்சு எடுத்து நட்டுருக்கிறேன். அப்போ அதுதான் அதே அமைப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முள் இருக்கு. இதை விட்டு வேற விஷயம் நீங்கள் தெரிஞ்சா கொமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். இலை இப்படித்தான் இருக்கும் கூடுதலாக. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் நான் சவுச்சோயில பார்த்தோன்னு ஒரு கடும் பஜ்ஜியாக இருக்குது, இது கொஞ்சம் மெல்லிய பஜ்ஜியாக இருக்கு. அண்ணா பாப்பம் என்னன்னு சொல்லி போன இடத்த எங்களோட மருமகார புள்ள ஒன்று தான் தந்த ஒரு காய். அந்த காயை கொண்டு வந்து போன வருஷம் வச்சு 10 கண்டு வச்சிருக்கு. 10 கண்டு நிற்குது. இதுக்கு 2 கண்டு, அதுக்கு 8 கண்டு. அந்த அதாவது 10 காய் வச்சு தான் 10 கண்டு எடுத்த நீங்கள். 10 கண்டு எடுத்த நீங்கள் பாப்பம். இந்த முறை நிறைய காய்க்கும். இப்பதான் தொடங்கி இருக்குன்னு அண்ணா சொல்றார். இங்க பாருங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இலை இதுக்குள்ளையும் இந்த காய் வருது. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இங்க என்ன அண்ணன் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபைக்கின் அத்தி மரத்துல ஒவ்வொரு இலைக்கிடைக்குள்ள காய் வந்த மாதிரி இதுகள் எல்லாம் அப்படியே காயா வரும். மற்றது இதுல பார்த்தோம்னு சொன்னா கீவி. இங்க பாருங்க, கீவி 4-5 வருஷமா. எத்தனை வருஷம் அண்ணா நீங்க வச்சு இந்த கீவி? இது வந்து 4-5 வருஷம் இருக்கும் வச்சு. ஆனா விரையில அப்புறம் இந்த வருஷம் இன்னொரு பண்டு கொண்டு வச்ச அப்புறம் என்ன காரணம், நீங்கள் அந்த இன்னொன்று எப்போ அறிஞ்சிங்க வச்சாதான்? நான் வேலத்தில் வியாரிச்சேன் 4-5 வருஷமாச்சு வச்சு ஒன்று காய்க்கலண்டா. அப்போ ஏர்மங்கான ஒரிஞ்சுன்னா அதுக்கு இன்னொரு கொண்டு பக்கத்தில் கொண்டு போய் வெறுமண்டு அப்புறம் அதை கொண்டு வந்து வச்சா அப்புறம் இந்த நல்ல நிறைய காய்ச்சல் ஒரு முப்படம் எல்லாம் விட்டு நிறைய அன்பர்களே. கீவிக்கு ஆண் பெண் 2 இருக்குது. அதை நீங்கள் யாருமே தனி ஒன்று வச்சா நீங்கள் 5 இல்லை 10 வருஷம் சென்றாலும் காய்க்காது. இன்னும் ஒன்று வச்சால் அதை நீங்கள் பூக்கண்ட கடையிலையோ தெரிஞ்சவர்கள்ட்டையோ கேட்டு அதை வச்சிங்கன்ட்டு சொன்னால், அண்ணா எவ்வளோக்கா இந்த இதுக்குள்ள உடையக்குள்ள இருக்குது இங்கே பார்த்தீங்கன்ட்டு சொன்னால். இது வந்து இதுவும் ஒரு கீவி தான். இந்த இது சின்ன சின்ன இனம். இது மரமானிக்கிறேன், கொடி இல்லை. இந்த கொடி அதான் மரம். இந்த இருக்கு, அது மரம். இந்த இருக்கு இதுக்குள்ள இப்படியே சாப்பிடலாம். அப்படி பழுத்தால் தோல் உரிக்க தேவையில்லை. அப்படியே நல்ல மற்றது கீவியலை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இதுக்குள்ள இங்க கீழே தொங்குது கூட. இந்த இதுக்குள்ள தொங்குது நிறைய. அந்த சோடியா நட்டா போலி எப்படி தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய இந்த இடியலுக்குள்ள எல்லாம் நிறைய இருக்கு. இது அப்படி என்ன உருவாக்கினீங்க? கண்டா வாங்கியா இல்ல தடியா? கண்டா தான் வாங்குவேன். ஆனால் அந்த தடி வட்டி உண்டாக்கலாம். இது தடி வட்டி உண்டாக்கலாம்.
இது ஆப்பிள். ஆப்பிள்னு நிற்கிது. அதோட பாருங்க ஆப்பிளில் விட்டுருக்குறாரு அண்ணா முந்திரிய இது இது இனிப்பா அண்ணா. இது இந்த வருஷம் தான் காய்க்க துவங்கிருக்கு. நான் மற்றது அங்கால வச்சு அது எல்லாம் புளிப்பு பட்டி போட்ட ஒரு 5 கண்டு இருக்குது. இது கொட்டை இருக்குது, அதாவது உள் விதை இருக்குதுன்னு சொல்லுவோம். நீங்கள் விதை இல்லாததான் விரும்பி சாப்பிடுவீங்க. ஆனால் இதுவுமே நல்லா இனிக்குது. இந்த விதை உள்ள முந்திரிகை பழம், அதாவது திராட்சை பழம், அது கூடுதலாக வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் அந்த உள் விதை, அந்த கேன் என்று சொல்கிறது கொட்டை, அதில் தான் நிறைய சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லம். நீங்கள் அப்படியான இதை வாங்கி உருவாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் சில பேர் கொட்டை என்றுட்டு அதை விரும்ப மாட்டீங்க. ஆனால் அந்த கொட்டை உள்ளது விதை உள்ளது தான். பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படித்தான் எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இனிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு சிலர் சொல்கிறீங்க இது புளிப்பண்டு சொல்லி, ஆனால் எனக்கு என்ன என்று தெரியல. ஆனால் இது வாங்கி எப்படி என்று பேர் சொல்லி பாவிச்சிங்க. ஏன்னா ஒரு சிலர் இது புளிப்பண்டு சொல்லி இருக்கணும். அதாவது இது புளிப்பண்டு இல்லை, தாங்கள் நடுறது புளிப்பாக இருக்குன்ட்டு பிறகு வெட்டி இதன்றிருக்கணும். இது எப்படி பேரோட நீங்கள் கேட்டு வாங்கினீங்க? இது நான் அப்படி அங்கே கடைக்கு போன இடத்து எங்கள் கடைக்கு தான் வந்தது, வேலை செய்கிற இடத்துக்கு. அப்போ அப்படியே கொண்டு வந்து நட்டது. ஆனால் இனிக்குது. ஆனால் இதுக்கு முன்னே நட்டதெல்லாம் புளிக்க துவங்கிடுது. அது வைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அண்ணாக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு இப்போ நல்ல காலம் மட்டும் தான் சொல்ல வேணும். எல்லாம் நல்ல இனிப்போட உண்மையில் காய்க்குது. இப்படியானது நீங்கள் மருந்துகள் இல்லாமல் இப்படி இதாண்டா அப்படியே பந்தலே போட்டிருக்கோம், எல்லாம் தொங்குது. இது அளவு இவ்வளோதானா அண்ணா? பெருப்பம் இவ்வளோதான் காய்ச்சிருக்குது. இப்போ நாங்கள் வெண்டிக்கண்டை பார்க்குறோம். என்ன நடந்ததுன்னா இந்த வெண்டிக்கண்டுக்கு எவ்வளோ முயற்சி செய்தீங்க? வெண்டிக்கு அது நட்டது ஒன்றும் பெரியல. இந்த 4 தான் வந்திருக்கு. 4 நட்டன் இப்படியே இருக்கு. 4 நட்டு 4 காய் இருக்குது. இந்த 4வது கண்டு இப்படி இருக்குது. இப்படி அப்படியே நெத்துக்கு விட்டு கிடக்கு. அன்பர்களே, இந்த வெண்டி கூடுதலான அன்பர்களுக்கு சரி வரையில்லைன்றதை நான் காட்டியிருக்கிறேன். ஆனால் இன்னொரு அன்பர் என்னோட தொடர்பு கொண்டிருக்கிறார், அந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸ்லேயுமே எழுதியிருக்கிறார். அந்த அன்பரிடம் வர்ற கிழமை போக இருக்கிறேன். அதுகின்ற விவரம், அதை பற்றிய வளர்ப்பு முறை, எப்படி பாதுகாக்கிறார், எப்படி அதை எங்கேருந்து விதி எடுத்தவர் என்ற விவரத்தை அடுத்தடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு மறக்காமல் தருவேன். ஆனால் இப்போ இந்த அண்ணா எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கிறார். மற்றது முயற்சிக்கு பலனளிச்சிருக்கு, ஆனால் வெண்டிக்கு பலனளிக்க இல்லை. என்ன வெளிச்சம் பார்த்தாதா, அல்லது இன்னும் வெயில் வேணுமா, அல்லது கண்ணாடி கூட்டுக்கெல்லாம் வைக்க வேணுமா? ஆனால் என்னென்று பார்ப்போம். அந்த 2 கிழமை நீங்கள் பொறுத்தால் அந்த காணொலியில் பார்க்கலாம். மற்றது இதில் பாப்ரிக்கா, பாப்ரிக்கா இதில் காய்ச்சி வந்திருக்கு. இதில் காய்க்க இல்லையோன்னா ஆஞ்சிட்டீங்க, சலாட் போட்டு சாப்பிட்டாச்சு. நாங்கள் முளகண்டை பார்க்குறோம்னா இது எந்த இனம், எப்படி இது உருவாக்கினீங்க? இது நான் வேலைத்தத்துலேருந்து பண்ணியிருந்தது. ஆனால் இது எடுத்து வச்சு வார வரைக்கும் போடுவீங்க. இது நாங்கள் இப்படி கறிக்கு பாவிக்கிற மாதிரி போட்டி போட்டுருந்தோம். இது நான் நினைக்கிறேன் இப்படி மிளகாய், அதாவது வெடி மிளகாய்ன்ட்டு சொல்லிவினா சரியான உரைப்பு மிளகாய். பழுத்துதுன்னு சொன்னால் சரியான காரமாக இருக்கும். நீங்கள் ஒரு மீன் சாப்பிட்ற வேண்டாம், ஒரு டின் மீன் சம்பல், மரக்கறிகாரண்டா ஒரு தக்காளி சட்னிக்கு வெங்காய சம்பலுக்கு போடுறேன்டா இந்த மிளகாய் உரைப்பு இல்லை. சாதாரணமாக உரைப்பு குறைஞ்சது டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த மிளகாய் பிஞ்சில் போட்ட உரைப்பு குறைவு. ஏன்னா அந்த முள் கொட்டை முத்தாது, பிஞ்சு தன்மை உரைப்பு இல்லை. இது உரைப்பு இதாண்டு. ஆனால் இது கனகாலம் இருக்கும். லேஸில் விண்டர் கண்ட இந்த பழுதாகாது. கொஞ்சம் 12ஆம் மாதம் உள்ளுக்க வச்சா உள்ளுக்கே கொஞ்சம் காலம் நிற்கும். இது கொஞ்சம் முதல் பார்த்ததோட இதில் நிறைய குட்டி காயாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது நாங்கள் பார்க்குறீங்க இந்த விதியலையும் கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய மிளகாயை இங்கே பாருங்க இருக்குது. மேலே பார்த்து முளைக்கிறோன்ட்டு நாங்கள் சும்மா பொதுவாக சொல்லி போட்டு விட்டுறோம். இந்த பாருங்க மேலே பார்த்து காய்க்கிற மிளகாண்டு. இதில் நல்ல குட்டி, இது வேறு இனம். இது நீங்கள் கோளுக்குள்ள விசிட்டிங் ரூமில் கூட நடுக்குள்ள மேசையில் வைக்கவும் ஒரு வடிவாக இருக்கும். மற்றது விண்டர் காலத்தில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அது இருக்கும், வடிவாக இருக்கும். இதில் நீங்கள் தக்காளி கண்டை பார்க்குறீங்க நண்பர்களே. அண்ணா இது
எங்கே விதி எடுத்தீங்க என்ன மாதிரி ஏன் இவ்வளவு குறைவான அளவில் தக்காளி மட்டும் குறைவான அளவில் வச்சிருக்கிறீங்க இடம் இல்லாத பிரச்சனை இடம் இல்லாததால கத்தரிக்காய் கூட பாவிக்கிறவங்க கூட வச்சிருக்கிறீங்க தக்காளி எப்படி பாவிக்கிறீங்க நீங்க தக்காளி வந்து பழுக்கா உரையில மனை வந்து காயிலே வெட்டி உள்ள கறி வைப்பேன் அதில் சாதா புளிப்பு தன்மை இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட தக்காளிக்காய் தனியாக வைப்பாங்க இந்த கத்தரிக்காயும் சேர்த்து வெள்ளைக்கறி இது பழக்க விடாமலே இது ஃப்ளைஸ் டொமேட்டோன்னு சொல்றதுதான் இந்த பெரிய இனா அதை காயிலேயே எடுத்து வெள்ளைக்கறிக்காய் கத்தரிக்காயோட சேர்க்கிறபடியா ஓகே சரி இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் கத்தரிக்காய் அதாவது செடிகள் கொடிகள் எல்லாமே பார்த்துருந்தோம் மற்றது அண்ணா சொல்லியிருந்தார் சலாட் இப்போ நாங்கள் 8ஆம் மாதம் நடப்பகுதி ஆயிட்டுது இந்த தடியில் நிறைய தொங்கினது சலாட்டுன்னு சொல்லியிருந்தார் அது சலாட் எங்கே எடுத்து கொண்டு வந்து இங்கே உருவாக்கி வேலைத்தரத்தில் வேண்டிய சின்ன விதியாக கண்டா வேண்டியது வாளிக்க வச்சு என்னத்துக்கா வாளிக்குள்ள வச்சு தொங்க விடுறீங்க இடமில்லா பிரச்சனை ரெண்டாவது நத்தைக்கு மேலே தூக்கி விடுங்க அது நல்ல விஷயமா போயிட்டுது அண்ணா நல்ல ஒரு கம்பி பெலமா போட்டிருக்கிறார் இப்படி கொடிகள் அல்லது மிளகாய் கூடவே இந்த சாடிக்கு இது கணக்கா இருக்கு இப்படி கூட நீங்க என்ன அடுத்த வருஷம் இந்த வீட்டுக்கு தொங்கினா சூப்பரா இருக்கும் என்ன இதாண்டு கத்தரிகளை இதுகளை இப்படி வைக்கலாம் அதோ சாடிக்குள்ள தூக்கி இல்லையா பெலம் தாங்காது அதனால கீழேயே நிற்கிது 400 கண்டு கத்தரி கண்டை பார்த்துருப்பீங்க எல்லா இடமே அண்ணா நிறைய வச்சிருக்கிறார் ஆனால் அது வெளிச்சம் காணக்கூடியதாக இருக்கிறபடியினால கண்ணாடி கூடு இங்கே ரெண்டபடியாக காய்ச்சி கொண்டிருக்குது மற்றது பாகற்கடி புடோலை தக்காளி மிளகண்டு எல்லாம் பார்த்துருந்தோம் மற்றது பழங்களுமே நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த மற்றது போஞ்சி வகையும் பார்த்துருந்தோம் பழங்களில் சவு சவுன்னு சொல்கிறது முள்ளு சவு சவு அதுண்ட சரியான பேர் தெரிஞ்ச அன்பர்களே உங்களிடம் தான் எதிர்பார்க்குறேன் அதுண்ட பேரும் அதை பற்றிய விவரமும் அதை விட கீவி ஆப்பிள் முந்திரிய ஆப்பிள் இது என்ன இனமண்ணா தெரியல நல்ல சிவப்பு ஆப்பிளா டேஸ்ட் அப்படியே தான் இருக்கு பார்க்க சரி இனிப்பு என்ன மற்றது நாங்கள் செடியொடிகள் பயிர்களோட வாழை மரத்தை பார்க்குறோம் அண்ணா வாழை மரம் இந்த வருஷம் தான் வாழை பற்றி வந்ததா இல்லை இது வாழை வந்து இப்போ கனாலமாக வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் நான் விண்டர் விதைக்க இலையில வெட்டி போட்டு மூடி பொழுது நல்லா கட்டி விடுவேன் பொழுத்தினால வேறு என்ன போடுறீங்க தனியாக பொழுத்தினாலே மூடி கட்டி விடுவேன் அது காணுமாண்ணு எப்படியும் அழகுமே கீழே இதண்டு இல்லை நான் கீழே இருந்து மேலே வந்து நீயும் பொழுத்தினாலே கட்டுறது அந்த கடையில வாங்கி அந்த பொழுத்தினா மூடி சிப்பால இழுக்கிறது நீங்க பொழுத்தினோடனே அண்ணாட்டே தான் விவரமா கேட்டனா நீங்கள் உங்களோட வாட்டுக்கு தனியா காத்தோட்டம் இல்லாத பொழுத்தின எடுத்து மூடி கட்டினா மரம் ஃபுல்லா அழுகி அடியில இருந்து தான் வரும் இங்க விற்கிறது அது எங்க வாங்குறீங்க அந்த இதுக்குரிய பொழுத்தின் அதாவது ஓபி பவுமார்க் கார்டன் சென்டர் பூக்கண்ட கடையால் சம்மந்தப்பட்டதில் இதுக்கு பொலித்தீனன்ட்டு கேட்டால் அப்படியே சிப்பால் இழுத்து மூடுறது அது போட்டால் உங்களுக்கு உள்ளுக்க வைக்கல் கிக்கல் ஒன்றும் தேவையில்லைன்ட்டு அண்ணா சொல்கிறார் அப்படி மூடி வந்திருக்குது அண்ணா மட்டுமில்லை வேறு என்னுடைய சகோதரியவையும் அப்படித்தான் செய்தவை அது இதுக்கண்டு விற்கிற பொலித்தீன் நீங்கள் பொலித்தீனன்ட்டு சொன்னால் 4 தடி கொண்டி பொலித்தீனை சுற்றி போட்டு உள்ளுக்க வைக்கல் போடணும் ஏனென்றால் எங்களோட பொலித்தீனதுக்கு காத்தோட்டம் இல்லை அவங்க அதுக்கண்டு விலையா விற்கலையே அதுக்கு காத்தோட்டம் இருக்குது இப்போ நீங்கள் இந்த முறை பொத்தி எடுத்த அண்ணா காய்ச்சி இருக்கிறார் ஆனால் அந்த சீப்பு பழுதா போயிட்டுது ஒவ்வொரு வருஷமே அது பழுதா போயிடுமா ஒவ்வொரு வருஷமும் பழுதா போயிடும் எந்த காலத்தில் நேரத்துக்கு உங்களுக்கு பொத்தி வருது அதான் மூடி கட்டினோம்னா அதில் இருந்து வந்து வரும் இப்போ என்ன மாதத்துல என்ன பொத்தி வரணும் கூட வாழை கொடுக்கலாம் 4-5 மாதம் பொத்தி வந்துடும் ஓகே இன்றைக்கு நாங்கள் வாழை விவரத்தையுமே இதோட சேர்த்து கொஞ்சம் பார்த்துருந்தோம் நாங்கள் மூடி கட்டாம விட்டோம்னா கீழே இருந்து முளைச்சு கொண்டு வர மேலே வர விண்டர் வந்துடும் வாழை பொத்தி வராது நீங்கள் வாழை பொத்தி வேணுமோ இருந்தால் வாழை பொத்தி வேணுமென்று சொல்லி சொன்னால் வடிவாக அந்த விற்கிற பொலித்தீனு சொல்லி அதென்று சொன்னால் உள்ளுக்கு ஒன்றும் போட தேவையில்லை பொலித்தீனை வாங்கி அப்படி அதாவது வாழை இலையெல்லாம் மடித்து விட்டு பொலித்தீனால் மூடி விடணும் மற்றது நீங்கள் காசுக்கு இல்லை வாங்க இல்லை கொள்ளையிலேன்னு சொன்னால் 4 தடியை உண்டி வைக்கலை போட்டு இடையில மேலே வாழையிலேயே மடித்து விட்டுட்டு எப்படின்ட்டு நான் அந்த பாதுகாக்கிற முறை போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாரும் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க அதன்படி செய்யலாம் மற்றது இந்த வாசலில் முல்லை அதாவது வாசலுக்குள்ள போய்க்க இங்கத்தே முல்லை தானே இங்கத்தே முல்லை வாசம் எப்படி இருக்குது
நல்லத்தான் இருக்கு. ஆனா பூக்க வடிவ அதாவது மல்லிகை பந்தல் மாதிரியே இருக்குது, அழகா இருக்குது. இப்படி தோட்டம் மண்டைக்குல யாருக்கெல்லாம் இட வசதி இருக்கோ நேரத்தை ஒதுக்கி இப்படி செய்கிறீங்க அண்ணா. இன்றைய இது மற்றது நீங்கள் பொதுவாக அன்பர்களுக்கு விதிகள் எடுக்கிறது பற்றியோ அல்லது பொதுவாக எதுவும் அறிவுரை சொல்லணுமெண்டா என்ன சொல்லுவீங்க? நான் இந்த வருஷம் தான் விதை எடுக்க போகிறேன். இன்னும் நான் இதுக்கு ஒன்றும் எல்லாம் விதையெல்லாம் இந்த வருஷம் தான் விதை எடுத்து வச்சு வார வருஷத்துக்கு வச்ச பயிர்களில் இருந்து விதைகள் எடுக்க போகிறீங்க. சரி, நாங்கள் இந்த காணொலியை இப்போ அண்ணா இவ்வளோ விவரம் சொல்லியிருக்கிறார். எப்படி எப்படி உருவாக்கி இருக்கிறார். அதாவது ஒரு 3-4 வருஷத்துலேயே ஆர்வம் வந்து ஒரே இதில் 400 கத்தரி உருவாக்குறேன்னு சொன்னால் உண்மையிலேயே அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். மிக்க நன்றி அண்ணா. முதல்ல வாழ்த்துக்கள். இவ்வளவு நீங்கள் டைம் ஒதுக்கி இப்படி இதில் ஆர்வம் வந்தது என்னென்னு சொன்னால் பிறகுதான் எனக்கு தெரியும். அண்ணா தோட்டமில்ல கடையில் வேலை செய்திருக்கிறார். எவ்வளோ காலம் அண்ணா? 15 வருஷம். 15 வருஷம். அதுதான் அண்ணாக்கு இந்த ஈர்ப்பையும் கொடுத்து ஆர்வத்தையும் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அண்ணாக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி அண்ணா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.